இந்த ஏழை கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்னா கர்த்தரை கூப்பிட்டான். இந்த வார்த்தையை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குல்ல. கூப்பிட்டான்னா யாரை கூப்பிடுவோம்? ஃப்ரெண்டை கூப்பிடுவோம், யாரையாவது ஒருத்தர் தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். ஏழை கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? கர்த்தரை கூப்பிட்டா வந்துருவாரு அவரு. மற்ற மதங்கள் என்ன சொல்லுகிறதுனா, அதெல்லாம் இப்படி ஒருவர் கடவுள் சும்மா ஒருவரா கூப்பிட்டா என்ன பண்ணு, கொஞ்சம் காணிக்கெல்லாம் எடுத்துட்டு போ, பரிகாரம் எடுத்துட்டு போ, ஒரு பெரிய தட்டுல எடுத்துட்டு போ, அப்பதான் அவர் வருவாரு. ஆனா வேதம் ஆண்டவரை ஒரு சாதாரண ஒரு நண்பனை போல காண்பிக்க. அதுக்காக ஒரு சாதாரணமானவர் கிடையாது. அதுக்காக அவரை நம்ம மதிக்காம நடத்திடக்கூடாது. இன்னமும் அவர் பெரியவர் தான், அவர் பெரிய கனம் பெற்றவர் தான். ஆனாலும் ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு பக்கம் அவர் மேல இருக்கிறார், ஆகாயத்துல இருக்கிறார், அவர் பரிசுத்தர், அவர் மேன்மையானவர், அவர் மகிமையானவர், அவருடைய அதிசயம் பெரிய அதிசயம். அவர் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. ஆனாலும் இன்னொரு மறுபக்கம், ஆண்டோடைய மறுபக்கம் என்னன்னு சொன்னா, அவர் கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார். கூப்பிட்டா என்ன பண்ணுவாராம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாருன்னு சொன்னா, எந்த கண்டிஷனுமே போடலங்க, யாருன்னு கூட பார்க்கல. இவன் யாருன்னா ஏழை, ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஆள், உதவி இல்லாத ஒரு ஆள். இந்த நம்ம ரோட்ல போகும்போது சில பேர் விழுந்து கிடப்பாங்க பாருங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஒரு 4 பேர் பரதாவை போடுறவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பேர் ரோட்ல போறாங்க, ஆனா யாரும் என்ன பண்றதுன்னா போய் நிக்கிறதுலாம் கிடையாது. ஆனா இந்த ஆண்டவர் யாருன்னு சொன்னா, கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவனை விசாரிக்கின்றதை நாம் பார்க்கிறோம்.